அனைவருக்கும் வணக்கம். ஓபிசி ஆணைய அறிக்கைகளை குப்பையில் எறிந்த ஆட்சியாளர்கள். இந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஆட்சி செஞ்சவங்களும் இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்கிற சில அரசியல் கட்சிகள் பட்டியலின மற்றும் மலைவாழ் மக்களுக்கு இணையாக நமக்கு, அதாவது ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகளை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவாதம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்த இந்த கட்டளை கண்டிப்பாக நம்ம ஓபிசி மக்களுக்கு கொடுக்கணுன்ற தெரிஞ்சும் கூட இந்த காலத்தில் ஆட்சி செய்கிற சில அரசியல் கட்சிகள் ஓபிசி மக்களுக்கு நடுவில் ஒரு அவேர்னஸும் ஒரு யூனிட்டியும் இல்லாத காரணத்தினால நமக்கு கொடுக்க வேண்டிய பல சலுகைகளை புறக்கணிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அரசியல் சாசனம் நமக்கு சில ஆர்டிகல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஷரத்துக்கள் 15 மற்றும் 16, அதாவது ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்குன்னா, ஓபிசி மக்களுக்கு கல்வி உரிமை பற்றியும், ஷரத்து 16, அதாவது ஆர்டிகல் 16 ஓபிசி மக்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை பணி நியமனம் உரிமைக்கும் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறதா நமக்கு தெளிவாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பேரளவில் கூட ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதாவது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் கலைஞரோட ஆணையத்தை 1961 அமைச்ச காங்கிரஸ் மத்திய அரசு அதன் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னும், டிசம்பர் 20th of 1978 அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திரு மொரார்ஜி தேசாய் அவர்களால் அமைக்கப்பட்ட பிபி மண்டல் கமிஷன் அவர்களின் இரண்டாவது செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆணையமும் 1918 கொடுக்கப்பட்ட அறிக்கையையும் இவங்க கண்டுக்கல, அதாவது தூக்கி எறியப்பட்டதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி 1989 மாமனிதர் சமூக நீதி காவலர் என்று சொல்லப்படும் அன்றைய பாரத பிரதமர் தி கிரேட் விபி சிங் அவர்களால் மட்டும்தான் நம்மளோட கம்யூனிட்டி, அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸ் சமுதாய மக்களுக்கு 27% ரிசர்வேஷன் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கவும். நன்றி.